மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணம், சரும பாதிப்பு, முக்கியமாக வியர்க்குரு, இதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம்? நம்ம உடல் ஒரு சூடு ஏற்படுதுன்னா கோடை காலம் மட்டும் கிடையாது, மற்ற காலங்களிலும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க. பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். நம்ம உடல் உஷ்ணமாக இருக்குன்னா, அதுவும் இப்ப கோடை காலத்துல ஸ்பெஷலா நமக்கு சில சிம்டம்ஸ், அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக கண் எரிச்சல், தாங்கவே முடியாத கண் எரிச்சல். நார்மலா நம்ம உட்கார்ந்துட்டு கண்களை மூடி இப்படி உட்காரும் போதே கண்ணுக்குள்ள சூடான ஒரு உணர்வு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்ணுக்குள்ள சூடா ஒரு உணர்வு தெரிஞ்சு அதனால என்ன ஆகுனா, முகம் மற்றும் கழுத்து பகுதியெல்லாம் ஒரு உஷ்ணம் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். உச்சந்தலையில நமக்கு உடல் சூடு வெளியில வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம உடல் உஷ்ணம் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அறிகுறி என்ன தெரியும்னா, ஆசனவாய் பகுதியில அதிகமான எரிச்சல். சிலர் உட்கார்ந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ உட்கார்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னா, உட்கார்ந்துட்டு ஒர்க் பண்றதா இருக்கலாம், இல்ல டிரைவிங் பண்றது, வேற ஆப்ஷன் கிடையாதுங்க. உடல் சூடு இருந்துகிட்டே இருக்கு. இதனால பார்த்தோம்னா எனக்கு மோஷன் போகும்போது அதிகமான எரிச்சல் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூலாதார சூடு நம்ம உடல்ல உஷ்ணத்தினால வரக்கூடியது. ஸோ இந்த உடல் உஷ்ணத்தை எப்படி நம்ம பீட் பண்ணி வெளியில வரலாம்? ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த பானங்கள், குளிர் பானங்கள் குடிப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் கார்பனேட்டட் வாட்டர், இதுல கொஞ்சம் கேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க, ஹை சுகர், கொஞ்சம் ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம உள்ள போகும்போது கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படும். பிளஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இதுல இருக்கு. நம்ம கவனத்துல வைக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். கலர் கலரா நம்ம குடிப்போம் சில விஷயங்கள். ஸோ அதுல ஆட் பண்ணக்கூடிய கலர்ஸ், அதாவது ஒரு பல்கா இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல ஒரு 2-3 துளி அந்த கலர் ஆட் பண்ணாலே அப்படியே நமக்கு தேவையான ஒரு ஃபிளேவர் அண்ட் கலர்ஸ் நமக்கு கிடைச்சிடும். அந்த அளவுக்கு அதுல கெமிக்கல்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ சமீபமா பார்த்தோம்னா நிறைய பேர் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ கோடை காலம் வந்தாலே மக்களுக்கு தேவையானது என்ன? ஒரு தாகம்னா குடிக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கக்கூடிய குளிர் பானங்கள் எடுக்கும் பொழுதோ, இல்ல மற்ற ஷேக்ஸ் வகையான நம்ம குளிர்பானங்களை எடுக்கும் பொழுதோ உடலுக்கு நிச்சயம் பாதிப்புகள், முக்கியமாக அது சருமத்துல தான் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நேச்சுரலா நம்ம உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு என்ன செய்யலாம்? முக்கியமாக காரமான உணவுகளை தவிர்த்துக்கலாம். இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் காரமா, மசாலா சார்ந்த பொருட்கள், ஸ்பைசி ஃபுட்ஸ், ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ், இதை நம்ம தவிர்த்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது சிலர் சாப்பிடுவாங்க, நம்ம பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இல்ல பீஸா மாதிரியான உணவுகளோ, மைதா சார்ந்த உணவுகளோ அதிகமா சாப்பிடும்போது ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால உடல்ல செரிமானம் அப்படின்ற பிரச்சனையும் கொஞ்சம் தாமதமாக ஏற்பட்டு உடல் உஷ்ணம் அதிகமாகும். அதே நேரத்துல கோடை காலத்துல உடல் உஷ்ணம் தணிக்குவதற்கு என்னன்னா, தண்ணீர் சத்து, நீர் சத்து நமக்கு ரொம்ப அவசியம். ஸோ அந்த நீர் சத்து நம்ம உடல்ல இழக்கும் பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் டீஹைட்ரேட் ஆகி நிறைய பாதிப்புகளை உண்டாக்குது. கோடை காலங்கள்ல பார்த்தோம்னா உடல் டீஹைட்ரேட் ஆகும்போது வாதம் அதிகமாகும். கவனத்துல வச்சுக்கணும். அந்த வாதம் அதிகமாகும் போது அந்த உடல் உஷ்ணத்தோட சேர்ந்து வாதமும் அதிகமாச்சுன்னா அதிகமான கழுத்து வலி, மூட்டு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படுது. அப்போ உஷ்ணத்தை தணிப்பதற்கு டீஹைட்ரேட் ஆகாம இருக்கணும்னா அப்பப்போ நம்ம நல்ல தண்ணீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்களை நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். இந்த மாதிரி இந்த உணவுல சாப்பிடும்போது உடல்ல நீர் சத்து குறையாமல் இருக்கும். இதுக்கு வெண்டைக்காய் தண்ணீர் குடிக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்றீங்க. வெண்டைக்காய் நீர் அப்படின்னு சொன்னா, வெண்டைக்காய் நேராக வெட்டி நம்ம தண்ணீர்ல போட்டு வச்சிடும். 5-6 வெண்டைக்காயை ஒரு அரை லிட்டர் தண்ணீர்ல இரவே போட்டு வச்சுட்டு காலையில அந்த தண்ணீரை குடிக்கும்போது நம்ம உடல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த உடல் உஷ்ணம் நமக்கு குறையும். வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும்
உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காய்கறி அப்படின்னு சொல்லலாம். வெண்டைக்காய் தாராளமாக நம்ம சாப்பிடும்போது உடல் உஷ்ணம் குறையும். அதே மாதிரி மோர் கண்டிப்பா குடிக்கணும். ஸோ ஒரு 200 ml மோர் குடிக்கிறோம்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் அதுல சேர்த்து குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான சூடு நமக்கு குறையுது. இதுல முக்கியமா நன்னாரி மணப்பாகு அப்படின்ற ஒரு விஷயம். நன்னாரி மணப்பாகு அப்படின்னு சொல்றது என்னன்னா, அந்த நன்னாரி இந்த வேர்ல இருந்து காய்ச்சி மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீர்ல கலந்து இதுலயுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின், சப்ஜா விதைகள் இதை சேர்த்து குடிக்கும்பொழுது உடல் உஷ்ணம் நமக்கு தனிய ஆரம்பிக்குது. இதை தாண்டி டெய்லி நமக்கு வந்து ரெகுலரா மோஷன் போதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணா தினந்தோறும் நம்ம வந்து தவறாமல் காலை நேரத்துல மோஷன் போகுதா இல்ல கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கான்றத ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது உடல் உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் உஷ்ணத்தினால மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்ல ஆனஸ் ரீஜியன்ல நமக்கு வந்து அதாவது ஆசனவாய் பகுதியில எரிச்சல் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு வந்து இந்த வெண்பூசணி லேகியத்தை நம்ம பயன்படுத்தணும். ஸோ வெண்பூசணி லேகியம் பெண்கள் தவறாம பயன்படுத்தும் போது அதிகமான உஷ்ணம் உடல் உஷ்ணம் நமக்கு தணிந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்கும். அதை சரி செய்யணும்னாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ இந்த வெண்பூசணி லேகியம் ஒரு 10 ml அளவுக்கு காலை இரவு 2 வேளையும் உணவு எடுப்பதற்கு முன் நம்ம வந்து பயன்படுத்தணும். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உடல் உஷ்ணம் தனிய ஆரம்பிக்குது. தண்ணீர் வந்து நிறைய குடிக்கணும். நெல்லிக்காய் சாறு அப்பப்போ குடிச்சுக்கலாம். இல்ல பானகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த பானகம் சொல்ற விஷயம் வெல்லத்தோடு சேர்த்து சுக்குத்தூள், ஏலக்காய், துளசி இது எல்லாமே நம்ம சேர்த்திருக்கிறோம். ஸோ இதுவே நம்ம வந்து இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் சர்க்கரை நோயாளிகளோ இல்ல பிபி இருக்குங்க எனக்கு இது வந்து சரியாக மாட்டேங்குது, பிளட் பிரஷர் இருக்கு அது இருக்கக்கூடியவங்களும் இதை எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக இந்த வெண்பூசணி நெய் அப்படின்னு சொல்ற விஷயம் ரொம்ப அற்புதமான மருந்து. அதிகமான உடல் உஷ்ணத்தினால வரக்கூடிய கல்லீரல், சிறுநீரக பிரச்சனை வராமலும் நமக்கு தடுக்கக்கூடியது. அப்ப கோடை காலத்துல நமக்கு வந்து உடல் உஷ்ணம் இருந்தா நான் சொன்ன இந்த சின்ன சின்ன மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்க. சருமத்துல இருக்கக்கூட வியர்க்குரு தொல்லையும் போகும், உடல் உஷ்ணமும் குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.